மழை பலருக்கு வரம், கொண்டாடுவார்கள். ஆனால் நடைபாதைகளை வீடுகளாக கொண்டவர்களுக்கு மழை துயரம். ஆடைகளையும் பாத்திரங்களையும் இழந்து நிற்க வேண்டிய அவலமான காலம் அது. மழைக்காலத்தின் இரவு நேரங்கள் அவர்களுக்கு இன்னும் கொடுமை. கடந்த அரை நூற்றாண்டில் சென்னை நகரம் எவ்வளவோ மாறிப்போயிருக்கிறது. ஆனால் நடைபாதைகளை வீடுகளாக கொண்டவர்களில் பலர் இன்னும் அப்படியே இருக்கிறார்கள். இப்போது நாம் பார்க்கும் பகுதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை ஒட்டியிருக்கும் வால்டாக்ஸ் சாலை. எவ்வளவு வருஷமா இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க? நாங்க பிறந்து வளர்ந்ததுலேருந்து இருக்கோம். எங்க அம்மா அப்பா பிறந்து வளர்ந்து இதே இடம் தான். எவ்வளவு வருஷமா இருக்கு? ஒரு 70-80 வருஷமா இருக்காங்க. என்ன தொழில் பண்றீங்க? பூ வியாபாரம் பண்றோம், கூலி வேலை செய்யறோம், வீட்டு வேலை செய்யறோம். வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? ரிக்ஷா ஓட்டுறாரு. எத்தனை குழந்தைங்க உங்களுக்கு? எனக்கு 3 பொண்ணு. இந்த வருமானம் எல்லாம் உங்க குடும்பத்தை பராமரிக்கிறது போதுமானதா இருக்கா? பரவாயில்ல, இப்படியே குடும்பம் பண்றோம். கவர்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு ஏன் வீடு கொடுக்கல? நீங்க கேட்டிருக்கீங்களா? நாங்க கேட்டிருக்கோமே, கேட்டு எத்தனையோ முறை எழுதி கொடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் கொடுத்தாங்களாம் வால்டாக்ஸ் ரோடுக்கு வீடுன்னு கூட சொன்னாங்க. நாங்கள் குடிசை மாற்ற பகுதியில் போய் கேட்டோம். அங்கே கேட்டதுக்கு நாங்கள் வால்டாக்ஸ் ரோடுக்கு கொடுத்தாச்சு. நான் சொன்னேன், எங்களுக்கு கொடுக்கல சார், அந்த சைடு வெல்பன் கேட்லேருந்து மூளை கொத்துறோம், அந்த சைடில் கொடுத்துக்கிறாங்க, இந்த சைடு கொடுக்கலன்னு சொன்னோம். அவங்க அதுக்கப்புறம் எந்த முயற்சி எடுக்கல. மழை நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? இங்கே தான் படுத்துப்போம், டேரா மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா சென்ட்ரல் உள்ள படுத்துவோம். நீங்க இப்போ இது பிளாட்ஃபார்மே தான் உங்களுக்கு வீடு. உங்க வீட்டில் என்னென்ன பொருள்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. சாமான், ஆக்கி சாப்பிட்ற சாமாங்கோ, துணிமணிங்கோ, வேற நகைகள்லாம் நீங்க வாங்கிருக்கீங்களா? எங்களால் முடிஞ்சால் சேர்த்து வச்சு 1-2 வாங்கி. பசங்க இருக்காங்க. அதனால பசங்க என்ன பண்றாங்க? பசங்க இப்போ வீட்டில் தான் இருக்காங்க, படிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்குலாம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவீங்க? மேற்படிப்பு படிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க வைக்கிறோம் சார். கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுறது, சேர்த்து வச்சு தான், இல்லை என்ன கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பிளாட்ஃபார்மில் இருக்கிறத பார்த்து அதிகாரிகள் போலீஸ்காரங்கெல்லாம் வந்து உங்களை ஏதாவது நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லிக்கிறாங்க, எத்தனையோ முறை சொல்லிக்கிறாங்க. எனக்கு கருத்து தெரிஞ்சு கார்பரேஷன்காரங்க அள்ளின்னு கூட போயிட்டாங்க எங்கள் சாமான் சட்டெல்லாம். ஆனால் நாங்கள் அப்போ கூட இந்த இடத்த விட்டு போகல. எங்களுக்கு ஏதாச்சும் வீடு கொடுங்க, இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறோம் சொல்லிக்கிறோம். இப்போ கவர்மெண்ட்லேருந்து இலவச பொருட்கள்லாம் கொடுத்துட்டாங்களா? இது கொடுத்துக்கிறாங்க. ரேஷன் கார்டு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு? ரேஷன் கார்டு, ஓட்டை ஐடி, ஆதார் அட்டை, ஜாதி சர்டிஃபிகேட் முதலான எங்ககிட்ட இருக்குது. டிவி மிக்சி கொடுத்தாங்க, இதெல்லாம் வாங்கிக்கிறோம். 2000 ரூபாய் பணம் வாங்கிக்கிறோம். டிவி மிக்சியை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொடுத்தாங்க, வச்சு பார்க்குறோம். நடைபாதைகளில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் கல்வி அறிவு அற்றவர்கள். இவர்களின் அடுத்த சந்ததி கல்வி கற்க தயாராக இருக்கிறது. சிலர் படிக்கிறார்கள், ஆனால் முழுமையாக இல்லை. உன் பேர் என்னம்மா? ராஜேஸ்வரி. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சிட்டேன். ஏன் அதுக்கு மேலே படிக்கல? அதுக்கு மேலே வசதி இல்லை, படிக்கல. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? ஜாப்காக ட்ரை பண்ணுறேன். ஜாப்க்கு என்ன வேலைன்னா போவீங்க? எந்த வேலையாக இருந்தாலும் போவேன். நீங்கள் இப்போ இது வரைக்கும் என்னென்ன முயற்சி பண்ணியிருக்கீங்க வேலைக்காக? இங்கே செஞ்சுருக்கேன், வால்டாக்ஸ் ரோட்லலாம் பாத்திர கடையில் தான் செஞ்சுருக்கேன். அந்த வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செட் ஆகலை அப்படின்ட்டு நின்றுட்டேன். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்த காலத்தில் நீங்கள் பிளாட்ஃபார்மில் இருந்து ஸ்கூலுக்கு வரீங்க அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியுமா? தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. நடைபாதைகளில் வசிப்பவர்கள்
பிறப்பையும் இறப்பையும் அங்கேயே காண்கிறார்கள். இந்த பிளாட்ஃபார்ம்ல எவ்வளவு நாளா இருக்கீங்க? 20 வருஷமா இருக்கு சார். உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வீடெல்லாம் கொடுத்துருக்காங்களா? எதுவுமே இருக்கு. நீங்க அதுக்கு முயற்சி பண்ணவே இல்லையா? முயற்சி பண்ணுறேன். அதிகாரிகள் வந்து உங்களை கேட்டுருக்காங்களா? எதுவுமே கேட்கல. எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு? 5 குழந்தை. பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்களா? 5 குழந்தைகள் வச்சு எப்படி பராமரிக்க முடியுது உங்களுக்கு? முடியல. மூலமா பண்ண என்ன வேலை பாக்குறீங்க? இச்சா ஓட்டு. அதுல எவ்வளவு வருமானம் ஒரு நாளைக்கு? 200 ரூபா கிடைக்கும். இந்த 5 குழந்தைகளையும் மனைவி உங்களெல்லாம் வச்சு இப்ப சமாளிக்கிறதுக்கு 200 ரூபா போதுமா? அது முடியல. மூச்சு போட்டேன். என்ன பண்ணுவீங்க? அது மூச்சு போட்டேன் சார். இப்போ மழை காலமா இருக்குது. இப்ப குழந்தைகளை வச்சுட்டு நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல? அதான் எங்கன்னா கடைங்க சாப்பிட்டனா நைட் 12 மணி 11 மணி அப்போ படுப்போம் நைட்டில். அது வரைக்கும் எங்கன்னா கடைங்கள உட்காந்து சமையல்லாம் என்ன எங்க பண்ணுவீங்க? மழை வரலாம் சேர்ந்து சாப்பிடுவோம். மழை வந்தால் ஹோட்டலில் வாங்கி பண்ணுவோம். ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களா? இப்போ போலீஸ்காரங்களோ இல்லை வேற யாராவது ஆளுங்களோ வந்து ஏன் பிளாட்ஃபார்மில் தங்கியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களை ஏதாவது பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க யாரும். நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கிறோம்ல, எதுவுமே தாங்க மாட்டோம். எவ்வளோ காலமாக நீங்கள் இருக்கீங்க? நானும் எங்கள் வீட்டுக்கார கட்டணம் தான் இங்கே தாங்க. ஆ, நீங்கள் பிறந்ததெல்லாம்? எங்கள் அம்மா வரட்டேன் சந்தில். காலபாசி. ஓ, அப்போ வீடு இருந்துச்சா உங்களுக்கு? அப்போ இல்லை, சந்தில் தான் இருந்தோம். நாங்களும் மெயின் ரோட்டில் தான் போகிறோம். சென்னை நகரின் மையப்பகுதி முழுவதிலும் நடைபாதையில் வசிப்போரை பார்க்க முடியும். சிலர் நடைபாதையை தூங்குவதற்கு மட்டும் பயன்படுத்துகிறார்கள். சிலர் நடைபாதையிலேயே குடிசைகள் போல கூடாரங்களை அமைத்து கூட்டமாக வாழ்கிறார்கள். இது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை ஒட்டி இருக்கும் பகுதி. வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து எங்கள் அம்மா எல்லாம் வந்து மெட்ராஸில் வந்துங்க. அதுலேருந்து எங்களுக்கு இன்னமும் வீடு வாசல் எதுவுமே கொடுத்தது கிடையாது. புள்ள குட்டியெல்லாம் வச்சுன்னு பின்னால் பாம்புங்க வருது, அதுலேயே குத்தனம் பண்ணின்னு காலத்தை தலைன்னு இப்படியே தான் ஓட்டின்னு கிடந்துக்கிறோம். எந்த வசதி படகுமே இல்லை. குழந்தைங்க பள்ளிக்கூடம் போய் ஒரு துணி காய போகிறது கூட இடம் கிடையாது எங்களுக்கு. எந்த வசதியுமே எங்களுக்கு எதுவுமே கொடுத்தது கிடையாது. ஆனால் நாங்கள் மனு பண்ணு கொடுத்துருந்தாங்கிறோம். இல்லை, அதிகாரிகள் என்னதான் சொல்கிறாங்க? மனு கொடுத்துருப்பீங்கல்ல? மனுவெல்லாம் கொடுத்துறோங்க. காப்பீடுல போட்டாலேருந்து குழந்தை குட்டிலேருந்து போட்டோ எடுத்து கூட கொடுத்துக்குறோம். அதுக்கும் இன்னும் எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுத்து பாட காணும். மந்தனு போயிட்டாங்கிறாங்க, நீங்கள் இங்கேயே கடங்க இங்கேயே கடங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஒரு லோனுக்கு எடுத்துன்னு சொன்னால் கூட எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்றாங்க. நீங்கள் என்ன ரோட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் ஓடி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் மேட்டி எங்களுக்கு எதுவுமே கூட எல்லாம் இருக்குது. ஜாதி சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடென்டி கார்டு, ரேஷன் கார்டு, வருமான சர்டிஃபிகேட், ஐடென்டி கார்டு, இந்த ஜாதி சர்டிஃபிகேட் எல்லாம் இருக்குது. ஐடென்டி கார்டுலேருந்து மொத்தமாக இருக்குது. ஆதார் அட்டையிலேருந்து கொடுத்துக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு லோனு கொடுக்க மாட்றாங்க. இப்போ நாங்கள் எதை தான் வச்சுட்டு போய்கிட்டு நாங்கள் எதனா ஒன்று குத்தால ஒரு போய்னா ரோட்டில் வச்சுருங்கன்னா என்ன ஒரு போய் போயிடுவோம். நடைபாதைகளில் வசிப்போருக்கு மிக முக்கியமான பிரச்சனை மரியாதை குறைவு. படிக்கும் இடங்களிலும் வேலை செய்யும் இடங்களிலும் இந்த பிரச்சனையை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இப்போ வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் போய் பார்ப்பீங்கல்ல, அவங்க வந்து உங்களை பற்றி என்ன சொல்லுவாங்க? இங்கே வீடே இல்லாமல் இருக்கீங்க, இந்த வீட்டில் எப்படி வாழ்றீங்க நீங்கள், இதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, வாழ்றதுக்கே பிடிக்க மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அசிங்கப்படுத்துவாங்க. அதனால் ஃப்ரெண்டுங்க வீடு போகிறதுக்கே எனக்கு பிடிக்காது. அதனால் எங்கள் ஃப்ரெண்டுங்க எவ்வளோ பேர் தேடி வருவாங்க. அதை வந்தால் கூட பேச மாட்டாங்க. அங்கே கடையில் இட்டுமே பேசுவோம். அசிங்கமாக இருக்கும் எங்களுக்கு. என்னடா இதான் இந்த மாதிரி வீட்டிலலாம் இருக்கீங்க, நீங்கள் வீடு கொடுத்தலாம் போக மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அதனாலே நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு யாரும் ஃப்ரெண்டுங்களும் இங்கே வர மாட்டாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப கோரமாக இருக்கும். ரோட்டில் படகுறோம், ரோட்டில் எவ்வளோ வண்டிங்க போகுது, குழந்தை குட்டிங்களாம் வளருது, எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிக்குது, அது கவர்மெண்ட் எதுவுமே கேட்க மாட்டுறாங்க. நாங்களும் போய் எவ்வளோ மனு கொடுத்துருக்கோம். எவ்வளோ குப்பைங்க வரும், குழந்தைங்க வளர்றாங்க, கொள்றாங்க, வண்டிங்க மட்டும் ஃபீடாக போகும், எதுவுமே ஆகாது. அதெல்லாம் அவங்க சொல்லுவோம், ஆனால் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அதை செய்கிற மாதம் அனுப்புகிற மாதம் அதோட காலம் வாங்க மாட்டாங்க. அது குழந்தைங்களால இருக்க முடியல, எங்களாலே இருக்க முடியல. இங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். அதுதான் இப்போ எங்களுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு நல்லா வாழறதுக்கு ஒரு வீடு வசதி வேணும். நீங்கள் இப்போ வேலை ஏதாவது கொடுத்தா என்ன வேலை கொடுத்தா சார்? வேலை என்ன சார், கூலி வேலை, இந்த பூ கட்டுற வேலை, ஏன்னா பெருக்கிற வேலை தான் சார் வீட்டில் ஏன்னா செய்கிற வேலை தான் சார். இங்கே ஏன்னா வீடு வேலைங்க பெருக்கிற வேலைங்க தான் சார் செய்வோம். அதை விட்ட வேலை எதுவுமே தெரியாது எங்களுக்கும். எங்களுக்கு வேலை கிடைக்கும், ஆனால் இங்கே இருக்கிறதுனால கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் இருக்கீங்க அதனால கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ பேர் கேட்டிருக்கோம், எவ்வளோ பேர் கேட்டிருக்காங்க, அதனால கொடுக்க மாட்டாங்க. இல்லை நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, ஒரு அத்தாச்சி வேணும், அதை வேணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை வந்தால் நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, ஐயோ இங்கெல்லாம் அந்த வேலை செட் ஆகாது அப்படின்னுவாங்க.
அதனாலே எங்கேயும் நாங்கள் வேலை கேட்க முடியும். எங்களால் முடிஞ்சது பார்த்து இது எங்களால் முடிஞ்ச இந்த பெருக்கிற வேலைக்கு இதை வந்து வீட்டு வேலைக்கு பூ கடுத்து விற்கிறது அவ்வளோதான் சார். அந்த வேலை தான் எனக்கு தெரியும். அங்கே எங்கள் ஹஸ்பண்டுங்களும் ஒரு கூலி வேலைக்கு போவாங்க. ஏன்னா மூட்டை தூக்குறது, ஏன்னா வண்டி ஓட்டுறது, அந்த மாதிரி வேலை தான் செய்கிறாங்க. நம்பி கொடுக்க மாட்டாங்க. எங்களை நம்பி நீங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எங்கே வேணா போயிடுவீங்க, அதனால உங்களுக்கு நம்பி கொடுக்க முடியாது. அத்தா சேர்த்து போனாலும் செட் ஆக மாட்டேது. இல்லை அதெல்லாம் இருந்தாலும் நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. சென்னைக்கு வெளியே கண்ணகி நகர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் வீடு கொடுத்தா நீங்கள் போவீங்களா? வீடு இருந்தால் போதும் சார். இங்கே சிட்டிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தொழில் வீடு கொடுத்தா அங்கே ஒரு தொழில் இருக்கலாம் சார். எங்களுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு வேலை இருக்கணும், அந்த மாதிரி தான் சார் நாங்கள் பார்க்குறோம். வேலைங்களாம் பார்க்கல. இப்போ அங்கே இருக்கிறவங்களே வேலைக்கு இங்கே தான் வராங்க. இப்போ நம்ம செயலெல்லாம் போயிருக்காங்க பல்லாச்சிலேருந்து. அவங்களே முக்காசி பேர் இங்கே தான் இருக்காங்க. இங்கே பஸ் ஸ்டாண்டில் தங்கிப்பாங்க, காலையிலேருந்து வேலைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ இங்கே இருக்காங்க. இப்போ வீடு கொடுத்து சில பேர் இங்கே தான் இருக்காங்க. ஏன்னா லாங்கில் வர முடியல. பஸ்ஸு 2 hour ஆகுதான் சார். 10 minute க்ளோஸ் ஆகும் பஸ்ஸு. நடைபாதையில் வசிப்போரில் பலர் வீடு கேட்கிறார்கள், சிலர் வேலைவாய்ப்பு கேட்கிறார்கள், சிலர் எதுவுமே வேண்டாம் என்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த பிரச்சனை ஒரு சிக்கல் நிறைந்த புதிர். நடைபாதைகளில் வசிப்போரின் சிரமங்களை அரசும் தன்னார்வ அமைப்புகளும் புரிந்து கொண்டிருக்கின்றன. குடும்பமாக வசிக்கும் பலருக்கு அரசு வீடுகளை வழங்கி இருக்கிறது. ஆனால் அதிலும் கூட நடைபாதை வாசிகளுக்கு சில தயக்கங்கள் இருக்கின்றன. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூ கட்டுறேங்க சார். இது நீங்களே கொண்டு போய் விற்பீங்களா? இல்லை சார், நாங்கள் வேற ஒருத்தங்க கட்டி கொடுப்போம், அவங்க எடுத்துன்னு போய் விற்பாங்க. இதில் எவ்வளோ உங்களுக்கு? இது ஒரு நாளைக்கு 100 ரூபாய். இப்போ உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கிறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? இல்லையே. இது இப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே இருக்கு இல்லை, இந்த இடத்துலயே கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். சரி பண்ணி கொடுத்தா வேற இடத்துலலாம் கொடுத்தா எங்களால் முடியாது. பசங்க என்ன பண்றாங்க? படிக்கிறான் ஒரு பையன், இன்னொரு பையன் பேபி கிளாஸ் போறான், 2.5 வயசு. அவங்க எல்லாம் பெரிய பையனான உடனே ஒரு நல்ல வீட்டுல இருக்கணும்னு நினைப்பாங்களா இல்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கலாம்னு நினைப்பாங்க? வீட்டுல இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்புறம் நீங்க இங்க இருக்குன்னு சொல்றீங்க. வீடு எங்களுக்கு கிட்ட குத்தா பரவாயில்லையா, பொழைக்க இடம் எல்லாமே கொடுத்தா பரவாயில்ல. வீடு மட்டும் குத்துட்டு நாங்க பொழைக்கிறதுக்கு எங்க போறது? பசங்க பெரிய பையனான உடனே வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல? ஆமா, வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க சார். கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைக்கலாமே. இங்க இருக்கிற அவ்வளவு கஷ்டம். கொஞ்சம் தொலைவுனா பரவாயில்ல, ரொம்ப தூரமா இருந்தா எங்களால முடியாதுல்ல. பசங்களுக்கும் ஸ்கூலுக்கு கிட்ட இருக்கணும், எங்களுக்கும் பொழைக்கிறதுக்கு மார்க்கெட்டு அதெல்லாம் வசதி இருக்கணும். இங்க எல்லாமே இருக்கு. கண்ணகி நகர் மாதிரி இடத்துல கொடுத்தா அவ்வளோ லாங் எங்களால முடியாது. போனவங்களே இந்த மழை பெஞ்சதுக்கே வரதுக்கு கஷ்டப்பட்டுன்னு இது பண்றாங்க. ஒரு எமர்ஜென்சினா உடனே வர முடியல, ரொம்ப லேட் ஆகுது பஸ்ஸுக்கு. அந்த பஸ்ஸு ட்ரெயின் இந்த மாதிரி வசதியா இருந்தா நாங்க போவோம். இந்த இடத்துல இருக்கிற என்னெல்லாம் சிரமம் இருக்குன்னு சொல்லுங்க. இங்க வந்து மழை பெஞ்சா கொஞ்சம் சிரமம், தண்ணி வரும், ஒழுவோம், அது அவ்வளோதான். ஜுரம் பசங்களுக்கு எப்போனா இந்த கொசு கச்சா ஜுரம் வரும், மழை பெஞ்சா சளி பிடிக்கும், அதுதான். வேற எதுவுமே இல்லை. வேற மற்ற எல்லாமே இருக்குங்க. எல்லாமே இருக்கு. அதனால இங்கே இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இங்க இருக்கு. நடைபாதையில் வசிப்போரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கான அரசின் முயற்சிகளில் மற்றொன்று காப்பகங்கள். சென்னை முழுக்க 35 இடங்களில் மாநகராட்சியின் காப்பகங்கள் இயங்கி வருகின்றன. பெண்கள், குழந்தைகள், மனநலம் பாதிக்கப்பட்டோர், ஆண்கள் என வெவ்வேறு பிரிவினருக்கும் தனித்தனியாக காப்பகங்கள் உண்டு. எவ்வளவு நாளா இந்த காப்பகத்தில் இருக்கீங்க? இங்க வந்து எனக்கு கிட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. அதான் தேதி எனக்கு தெரியாது, 2 வருஷம் ஆகிப்போச்சு வந்து. இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அங்க நாங்கள் புளியந்தோப்பில் இருந்தோம். அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அங்கே நான் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சேன், பெரிமேட்டில். எங்கள் அப்பா இறந்துட்டார், எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அங்கேருந்து நான் வந்துட்டேன், வேலை செய்ய முடியலை. இங்கே தெரிஞ்சவங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போதுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன். குழந்தைங்களாம் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க? எனக்கு ஒரே பொண்ணு சார், ஒரு பொண்ணு இறந்துச்சு, எங்கள் அப்பா கட்டி கொடுத்தாரு. அவங்க சாவடிச்சாங்க, கேஸு போட்டால் கெழிச்சிக்கின்னு எல்லாம் சொன்னாங்க, வாண்ணா
வாபஸ் வாங்கிட்டோ, ஆண்டவன் கொடுக்க மாட்டான் உன் பொண்ணை அப்படின்னு சொன்னாங்க. வாபஸ் வாங்கிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே வசதியாக இருக்கா? எனக்கு வசதி தாக்குது. வீடுலாம் இருக்கா உங்களுக்கு? எனக்கு எதுவும் கிடையாது சார். எங்கள் அப்பாவே வீட்டு வாடகை இருந்தார். என்ன விரும்பி சாப்பிடுவீங்க? வெத்த சாப்பாடு தான் சாப்பிடுவோம் சார். வெத்த சாப்பாடு, மீன் குழம்பு. இங்கே கிடைக்குமா அது உங்களுக்கு? கிடைக்குதா? கொடுக்குறாங்க, முட்டை போடுறாங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. வீட்டு வேலை செய்திருந்தேன். ஒரு நாள் மேடம் பார்த்துட்டு ஏன் இங்கே இருக்கிற அப்படி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், யாரும் இல்லைம்மா, இந்த வீட்டு வேலை செஞ்சால் நான் சாப்பிட்டேன். சரி, எங்கள் இதுக்கு வரீங்களான்ட்டு கேட்டாங்க. சரி வாமா, இட்டுன்னு வந்தாங்க. நான் வந்து 1.5 வருஷம் அப்படிங்க. எதுவுமே குறை கிடையாது, நல்லா தான் பார்த்துக்கிறேன். என்னென்ன வசதிகள்லாம் இருக்குமா? எல்லாம் இருக்குது. குளிக்க வசதி, பாத்ரூம் வசதி, சாப்பிட வசதி எல்லாமே இருக்குது. ஒன்றும் குறை இல்லை. வெளியே எங்கேயாவது போகணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? வெளில எப்படியாவது அக்கா தங்கச்சி போய் பார்க்கணுன்னா வாரத்தில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் போய் பார்க்கணும். மாநகராட்சியின் இத்தகைய காப்பகங்கள் பெரும்பாலும் தன்னார்வ அமைப்புகளால் நடத்தப்படுகின்றன. காப்பகத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த காப்பகத்தில் பெண்கள் மரியாதையோடு நடத்தப்படணும். டிக்னிட்டி தான் ஃபஸ்ட்டு தேவைங்கிற அந்த தான் எங்களுடைய மெயின் எய்ம். அந்த எய்ம் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க மூலயமா, ஹைகோர்ட் மூலயமா, இங்கே கார்ப்பரேஷன் மூலயமா தான் இந்த ஷெல்டர் நடத்திட்டுருக்கோம். இதில் பெண்களும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதுலேயும் முதியோர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அந்த முதியோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கனாக்கா, பெண்கள் பாதிக்கப்பட்டவங்க தான், நல்லா வாழ்ந்துட்டு யாரும் இல்லைன்னு வெறுத்து போய் எங்கே இருந்தெல்லாம் கூட வந்திருக்காங்க. சில பேர் போலீஸ் மூலயமா வந்திருக்காங்க. எங்களுக்கு 5 ஸ்டேஷனில் இந்த காப்பகத்தை பற்றி நல்லாவே தெரியும். அதே மாதிரி அவங்க கண்டுபிடிச்சி கொண்டு வரவங்களுக்கு நாங்கள் விசாரித்து, இளம் பெண்களாக இருந்தால் ஃபேமிலியில் அவங்களுக்கு என்ன பேக்ரவுண்டு, என்ன ப்ராப்ளத்தால் வந்தாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு மீண்டும் நாங்கள் அவங்க ஃபேமிலியோட ரீஹாபிலிட்டேட் பண்ணி, அவங்க கணவன்மார்களாக இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தால், யங்களாக இருந்தால் பேரண்ட்ஸை கூப்பிட்டு அந்த மாதிரி இவங்க ஒரிசாலேருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுத்து அனுப்பியிருக்கோம். செகண்ட் திங், எங்கள் ஹைதராபாத்தில் ஒரு ஸ்டாஃப் நர்ஸை ஒரு பிசியால் பாதிக்கப்பட்டு, மனநிலையை பாதிக்கப்பட்டு கை குழந்தை ஒரு சின்ன பையனோடு வந்திருந்தாங்க. அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சி, அங்கே குமுதான்னு ஒரு மேடம் எஸ்ஐ இருக்காங்க சென்ட்ரலில், அவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. அது பிரகாரம் அவங்களுக்கு அங்கே ஹைதராபாத்தில் இருக்க விமன் விங்கில் கண்டுபிடிச்சி இப்போ அவங்க சிஸ்டரோட ஃபேமிலியோடு ஜாயின் பண்ண வச்சுருக்கோம். அந்த மாதிரி நிறைய இப்போ நாங்கள் எவ்வளோ பேர் ரீஹாபிலிட்டேட் பண்ணோன்றது எங்கள் நோட்டீஸ் போர்ட்லேயே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். சில பேர் திரும்பி போக முடியாத அளவுக்கு இருக்கிறவங்கள வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தற்கொலை முயற்சியில் பிசிலேருந்து ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலியை கேட்கும்போது அவங்க நிறைய விஷயத்தில் பாதிச்சிருக்காங்க. நல்லா வாழ்ந்ததுனால அவங்க ஃபேமிலியில் திரும்பி ஜாயின் பண்ணாக்கா அவங்களுக்கு அந்த மன வருத்தம், அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மன அழுத்தத்தினால தான் அவங்க சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. இப்போ அதெல்லாம் வேண்டாம், நீங்களும் ஒரு மனுஷியாக வாழலாம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும். இங்கே நான் நிறைய தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. பெரும்பாலும் அவங்க சொந்த காலில் நிற்கணும்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். நடைபாதைகளில் தனியாக வசிப்போரை கவனிப்பதற்கு அரசின் காப்பகங்கள் பயன்படுகின்றன. குடும்பமாக வசிப்போரை குடியமர்த்துவதற்கு வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன. ஆனாலும் வேலைவாய்ப்பு, கல்வி, பாதுகாப்பு போன்றவற்றை உள்ளடக்கியதாகவே இந்த பிரச்சனை நீண்டு கொண்டிருக்கிறது.